ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பைக்கை பார்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல நிறையவே இடம் இருக்குது. இருந்தாலும் இந்த பைக்கை ரிவர்ஸில் எடுத்து வெளியே கொண்டு வரதுக்குள்ளே எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்கு. 4 பக்கமும் சுற்றி இடம் இருந்ததுக்கு அப்புறமும் பைக் வெளியே வரதுக்கு இவ்வளோ சிரமப்படுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். கொஞ்ச நேரமாக இதை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் வேகமா ஓடி வந்து இந்த பைக்கை இன்னும் கொஞ்சம் நகர்த்தி வைக்க இப்பதான் இடம் கிடைச்சிருக்கு. ரோட்ல கூட வேகமா போயிடலாம், பார்க் பண்றதும் வெளியே எடுக்கிறது தான் அவ்வளவு கஷ்டமா தெரியுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல 2 பேர் பைக்ல போய்கிட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. பின்னாடி இருக்கிறவர் தான் திரும்பி பாக்குறாருன்னு பார்த்தா முன்னாடி பைக்கை ஓட்டிட்டு போறவரும் திரும்பி பார்த்ததுனால கடைசியில புதருக்குள்ளே பாயிற மாதிரி ஆயிடுச்சு. பைக் அப்படியே முள்ளு வேலிக்குள்ளே போயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பல்க்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். இந்த லேடி இப்பதான் மெதுவா பைக் ஓட்டி பழகி இருப்பாங்க போல. எப்படியும் இந்த பல்க் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பின்னாடி இருக்கிறவர் வண்டியை விட்டு கீழே இறங்கிட்டாரு. அந்த நேரம் பார்த்து இந்த பைக் வேலையை காட்டியிருக்கு பாருங்க. திடீர்னு வேகமா போயிருக்கு. பைக் திடீர்னு வேகம் எடுத்து தாறுமாற கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. இங்க நின்றுட்டு இருந்த லேடி இதை எதிர்பார்க்கவே இல்லை. 2-3 செகண்ட்ல சர்ன்னு வந்ததுனால கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. பைக்கை ஓட்டிட்டு வந்த லேடி வாங்கின வசைப்பாடுகளுக்கு அளவே இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பைக்ல தான் ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தாரு. திடீர்னு அந்த பைக் ரொம்ப வேகமா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு. அதே வேகத்துல எதிரில் இருக்கிற ஒரு கார்னால தட்டி நிக்குது பாருங்க. இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உடனே அந்த இடத்தை காலி பண்றதுக்கு தான் பாக்குறாங்க. காரோட நிலைமை கொஞ்சம் மோசமா தான் போயிடுச்சு. அடுத்த செகண்டே 3 பேரும் இடத்த காலி பண்ணி ஓடி போயாச்சு. என்னதான் பைக்கை நிறுத்தி வச்சிருந்தா கூட ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். இங்க பல்க்ல பெட்ரோல் போடுறதுக்காக வந்திருக்காங்க. சுத்தி நிறைய பேர் நிக்கிறாங்க. பின்னாடி இருக்கிற ஒரு பைக் பாருங்க திடீர்னு குதிரை மாதிரி எகிர ஆரம்பிச்சிருக்கு. இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பக்கத்துல இருந்தவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு போல. பெட்ரோல் பங்க்ல கொஞ்சம் நிதானமா எல்லாருமே உஷாரா தான் இருக்கணும். இப்படி திடீர்னு வேகமா பைக் வந்து இந்த டேங்க் மேல மோதுனா என்ன ஆகுறது? அதனாலதான் இவ்வளவு கோபம் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இந்த பல்க்குக்கு பெட்ரோல் போடுறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. ஏற்கனவே அந்த பல்க்கு கொஞ்சம் கூட்டமா தான் இருக்கு. இந்த லேடி வந்து நேரம் பாருங்க திடுதிப்புன்னு கூட்டம் அள்ள ஆரம்பிச்சிருக்கு. ஆமா, எல்லாருமே பெட்ரோல் போடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இந்த பல்கை பார்த்து வர ஆரம்பிச்சுட்டாங்க போல. 2 பக்கமா அவ்வளவு பெரிய கியூ நிக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய கியூ நின்னாலும் பரவாயில்ல. இந்த லேடி என்னவோ வந்த வேலையை அடுத்த செகண்டே முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பியாச்சு. பெண்களுக்கு மட்டும் இப்படி முன்னுரிமை கொடுக்குறாங்களேன்னு கொஞ்சம் பொறாம தான். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பெட்ரோல் பங்க் இந்த பக்கத்தில் இருக்கு. அங்கேருந்து ஒரு டயர் ஏதோ ஒரு வண்டியிலேருந்து கலண்டு எவ்வளோ வேகத்தில் வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த பெட்ரோல் பங்கை ஒரு சுற்றுறதுக்காகவே வந்திருக்கும் போல. இதை தடுத்துடலான்னு பார்த்தாங்க. ஆனால் டயர் கொஞ்சம் வேகமாக வரதுனால யாரும் எதுவும் பண்ணலை. ஒரு ரவுண்டு சுற்றிட்டு தான் விழுந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த ஆறை கடந்து போகிறதுக்காக ஒரு சின்ன பாலம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஒத்தையடி பாலம். ஆட்கள் நடந்து வேணா போகலாம். ஆனா இந்த பாலத்தை எப்படியாவது பைக்கை ஓட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு பார்த்துருக்கிறாரு பாருங்களேன். ஆரம்பம் நல்லா தான் இருந்தது. பைக்கும் சரியா தான் போயிட்டு இருந்தது. ஆனா நடு பாதிக்கு போனதுக்கு அப்புறம் தான் திடீர்னு சரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரே வேகத்துல நேரா போயிருக்கணும் போல. ஆத்துல எவ்வளவு தண்ணி போகுதுன்னு கொஞ்சம் கீழே எட்டி பார்த்தாரு பாருங்க. பைக்கும் எட்டி பார்த்ததுனால தண்ணிக்குள்ளே 2 பேரும் விழுந்துட்டாங்க. இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடந்த சம்பவம். இங்க பெரிய கேட்டை நல்லா மூடி வச்சிருக்காங்க. பைக் ஓட்டிட்டு வந்தவரை கேட் இருக்கிற விஷயம் தெரியாம அதே வேகத்துல வந்ததுனால பைக் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம்னு 2 பேரும் தனியா பிரிஞ்சுட்டாங்க. கேட்டுமே திறந்துடுச்சு பாருங்க. ராத்திரி நேரங்களில் எப்பவும் போகிற வேகத்தை விட கொஞ்சம் குறைவாக தான் போக வேண்டியிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப வித்தியாசமாக சைக்கிள் ஓட்டிட்டு போகிற ஒரு ஆளை தான் பார்க்குறோம். ஆக மொத்தத்தில் மிதிக்கிற இடத்துல கால் இல்லை, கால் மிதிக்காமலே போகிறாராம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இப்படி செங்குத்தாக நிற்க முடியுமா அப்படின்னு ரொம்ப விசித்திரமாக நிற்கிற ஒரு கார் தான். ரோட்டோரத்தில் ஒரு சின்ன கால்வாய் இருந்திருக்கு. அந்த கால்வாயில் கரெக்டாக போய் மாட்டியிருக்கு பாருங்க. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு பார்க்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த லேடி பைக் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்காக தயாராகிட்டாங்க. தலையில ஹெல்மெட் எல்லாம் கூட போட்டிருக்காங்க. ஆனா ரோட்டை பார்த்து ஓட்டாம திடீர்னு பக்கத்துல இருக்கிற குளத்தை பார்த்து அப்படியே பாஞ்சிட்டாங்க பாருங்க. பைக்கோட எங்கேயோ திருப்பிட்டு போக நினைச்சு பைக்கு தடுமாறி தாறுமாறா போய் இப்படி பள்ளத்துல விழுற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் சுற்றி நிறைய பேர் இருந்ததுனால உடனே வேகமாக போய் தூக்கிட்டாங்க. இப்போ ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நிறைய கார் பார்க் பண்ணியிருக்கிறத தான் பார்க்குறோம். ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு கார் பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் நினச்சிருக்க போல அப்படியே பாஞ்சு கரெக்டாக பார்க்கிங்கில் வந்து விழுந்திருக்கு பாருங்க. ஆனாலும் உள்ளே இருந்த ஆட்களுக்கு எதுவும் ஆகலை. இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப விசித்திரமான காட்சியாக தான் தெரியுது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பேராஷூட்டில் ஏறுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஆள் தான். அந்த நேரம் பார்த்து ஒரு கங்காரு அங்கே துள்ளி வந்திருக்கு பாருங்க. வந்த கங்காரு சும்மா இருக்காம அவரே வேகமாக ஓடி போய் வம்பளுக்கவும் ஆரம்பிச்சிருக்கு. இந்த கங்காரு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே சீக்கிரமா பேராஷூட்ல பறக்கணும் போல. பார்க்கறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இந்த கங்காரு ரொம்ப வில்லத்தனமான ஆள் தான். அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இங்க ஒருத்தர் பைக்ல வந்துட்டு இருக்கிறாரு. பின்னாடி ஒரு லேடி இருக்கிறாங்க. இங்க ஓரத்துல படுத்திருக்கிறது யாருன்னு பாருங்க. ஒரு சிங்கம் தான், காட்டு ராஜா. நல்லா ஓய்வு எடுத்துட்டு இருந்திருக்கு போல. ஆனா இவர் அதை கவனிக்காததுனால அவரு பாட்டுக்கு வேகமா பைக்ல வந்துகிட்டே இருக்கிறாரு.
ஆனால் அந்த காட்டு ராஜா சிங்கம் நல்லாவே கவனிச்சிருக்கு. என்னடா நம்மளை எட்டி கூட பார்க்காம போகிறாங்களே அப்படின்னு மனசில் நினச்சிருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது மாடு கிட்ட இருந்து மறைஞ்சு இவர் ஓடிட்டு இருக்கிறாரு. இவர்கிட்ட இருந்து மறைஞ்சு மாடு ஓடிட்டு இருக்கு. 2 பேரும் கண்ணாமூச்சி விளையாடுற கதையா ஒளிஞ்சு விளையாடிட்டு இருக்கிறாங்க பாருங்க. எப்படியும் இந்த மாடு கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு நினைச்சிருக்கிறார் போல. ஆனா மாடும் அவரை விடுற மாதிரி தெரியல. எத்தனை மணி நேரம் இப்படி சுத்தி வர போறாங்களோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். 2 பேர் ரோட்ல நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு மாடு மெதுவா வந்திருக்கு பாருங்க. மாடை பார்த்ததுக்கு அப்புறம் தன்னந்தனியா நிக்க முடியுமா? 2 பேரும் வேகமா ஓட ஆரம்பிக்க மாடு பின்னாடியே துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் மாடை பார்த்தா கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஆத்துல ஒரு வாத்து நீந்திட்டு இருந்திருக்கு. இதை பார்த்ததும் இங்க கரையில இருந்து இந்த டாக் வேகமா தண்ணிக்குள்ள இறங்கி போயிருக்கு அந்த வாத்தை பிடிக்கிறதுக்காக. ஆனா 24 மணி நேரமும் தண்ணிக்குள்ளே இருக்கிற அந்த வாத்துக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிற மாதிரி உள்நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வாத்து உள்நீச்சல் அடிச்சதுனால இந்த டாக் அந்த வாத்தை தேடியே டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது காட்டு பகுதியில இருந்து ஊருக்குள்ள வந்து ஒரு மாடை கவ்வி பிடிச்சிருக்கிற ஒரு சிறுத்தை தான். மாடு எப்படியாவது அதோட பிடியிலிருந்து நகர்ந்துடலாம் அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுத்து வந்துட்டு இருக்கு. ஆனா சிறுத்தையும் அதோட பிடியை விடுற மாதிரி தெரியல. ஆனா கடைசியில வின் பண்ணது என்னவோ இந்த மாடு தான். சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து எட்டி ஒரு உதச்சிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது சிறுத்தை ஒண்ணு வேகமா ஓடி வந்ததுனால பைக்கை போட்டுட்டு ஆளும் ஓடிட்டாங்க. இப்போ சிறுத்தையே டயர்டாகி படுத்திருக்கு. மெதுவா அந்த பைக்கை எடுக்கலாமா அப்படின்னு பக்கத்துல ஒருத்தர் நெருங்கி போறதை தான் பாக்குறோம். ஆளு ரொம்ப தைரியமா பக்கத்துல நெருங்கி வராரு அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதும் உடனே சிறுத்தை அந்த இடத்த விட்டு ஓடிடுச்சு பாருங்க. சிறுத்தைக்கு இவ்வளவு பக்கத்துல நெருங்கி போறது ஆபத்தானதுதான். ஏன்னா எப்போ என்ன செய்யும் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியாது. எங்க இந்த வீடியோல பாக்குறது எல்லாருமே உஷாரா இருக்க வேண்டிய ஒரு காட்சி தான். இங்க ஒரு சின்ன பொண்ணு நடு ரோட்ல வேகமா ஓடி வந்திருக்காங்க. இதை பார்த்ததுமே இந்த டெம்போ ஓட்டிட்டு இருந்தவர் உடனே டெம்போவை திருப்புறதுக்கு பார்த்திருக்கிறாரு. டெம்போவை அவர் வேகமா நிறுத்த பார்த்ததுனால டெம்போ கவிழ்ந்திருக்கு. எப்போதுமே சின்ன பசங்களை வச்சிருக்கிறவங்க ரொம்ப உஷாரா தான் இருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஜிம்ல நடக்கிற ஒரு சம்பவம் தான். இங்க அடுக்கடுக்கா இருந்த வெயிட் எல்லாம் மெதுவா தூக்கி எடுத்துட்டு இருக்கிறாரு. கடைசி வெயிட்டை எடுக்கும் போது நடந்த சம்பவத்தை பாருங்க. ஒரு பக்கம் மட்டும் வெயிட் இருக்கு, இன்னொரு பக்கம் மொத்தமா இல்லாம ஆயிடுச்சு. அதனால என்ன ஆகும், இந்த கம்பி ஒரேடியா தூக்கிடுச்சு பாருங்க. இங்க ஒருத்தர் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. நல்ல வேலை அவர் மேல படல. அதுக்குள்ள அவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாரு. ஜிம்ல இன்னும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல கொஞ்சம் பெருசா விரிசல் ஏற்பட்டு அந்த இடத்துல பள்ளம் வரதுக்கு தயாராயிட்டு இருக்கு. இன்னொரு கார் கொஞ்சம் ஓரமா ஒதுங்கி போகுது. இந்த கார் பாருங்க நேராவே போயிடலாம் அப்படின்னு வந்து கரெக்டா அந்த பள்ளத்திலே மாட்டிக்கிச்சு. கார் அதை விட்டு நகரவே இல்லை பாருங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் என்னவோ முதல்ல போயிட்டு இருந்த காரு எவ்வளவு உஷாரா போயிருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மினி போட்டில் போயிட்டு இருக்கும்போது இங்கே கடலில் இருக்கிற சீலெல்லாம் இந்த போட்டு தான் வேணும்னு மேலே ஏறி இருக்கு பாருங்க. இவ்வளோ பெரிய சீலை பக்கத்தில் பார்த்தா நம்ம கொஞ்சம் மிரண்டு தான் போவோம். ஆனால் இந்த லேடி பாருங்க ரொம்ப ஜாலியாக இதையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இந்த சீல் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருந்தாலும் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டோரத்தில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. இங்கே சைக்கிளில் போகிறவர் பாருங்க பெரிய கம்பியை தோளில் தூக்கி வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நீளமான கம்பிங்கிறதுனால ரோட்டு ஓரத்தில் நடந்து போயிட்டு இருந்த இவர் மேலே ஒரு தட்டிட்டு போயிருக்கு. ஏதாவது கம்பி வரதை பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஓரமாக போயிடணும் போல.